விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹானா இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த இயக்குனர் களஞ்சியம் இன்றைக்கு கட்சியிலிருந்து விலகியிருக்காரு. தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு அது கடிதத்தின் மூலிமா தெரியப்படுத்தியிருக்காரு. அவர் சொன்ன காரணம் முக்கியமாக நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய கொள்கை என்பது வெறுப்பு அரசியலை கடந்தது, இது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கருத்தியல் சார்ந்தது அப்படின்றதான் இவ்வளோ காலமாக நம்ம செயல்பட்டு வந்தோம். ஆனால் சமீப காலங்களில் இது அதிலிருந்து மாறி நிறைய தனிநபர் விமர்சனத்தை நோக்கி இது போயிட்டுருக்குன்றதை ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காரு, இது ஒரு முக்கியமான விமர்சனம். எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்கல அவர் எழுதின மடல். உண்மையாக அதை தான் சொல்லணும். ஏன்னா காலைல தான் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கோட் பண்ணதுபடி அவர் தனிநபர் விமர்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணங்கள் தேடுபவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் தேடுவதில்லை. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளஷ்டாக எல்லா பவர்ஸும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர்னா உங்களுக்கு தெரியும், கட்சியில் என்ன சிக்கல் பிரச்சனை அவங்கவுங்க தரப்புலேருந்து இருக்கோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் அவங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தரப்புக்கிட்டேருந்து அதை சரி செய்ய முடியல அப்படிங்கிற இயலாமையின் வெளிப்பாடை தான் நான் அவங்க இதெல்லாம் நான் பார்க்குறேனே தவிர்த்து, அதை தாண்டி அவங்களுக்கு விமர்சனம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இல்லைல்ல. கட்சி தொடங்கி 15 வருஷமா ஆயிடுச்சு, தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த முரண் எல்லா கட்சிகள்லையும் நிறைய முரண்கள் இருக்கும், நிறைய சிக்கல் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எல்லா வீடுகள்லையும் இருக்கும், எல்லா துறைகள்லையும் இருக்கும், எல்லா ப்ரைவேட் ஜோன்ஸ்லேயும் கூட இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம எப்படி அங்கே நம்ம சஸ்டெயின் ஆகுறோம், இல்லை நம்ம அங்கே எப்படி நம்ம செயல்படுறோங்கிறதுல தான் நம்மளோட ப்ரொஃபைல் அங்கே உயருதுன்னு நான் பார்க்குறேன். லைக் நீங்களுமே எடுத்துக்கோங்க, எல்லாரும் நானுமே எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கனால மாமா களஞ்சியம் அவர்கள் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதுக்கு ஒரு காரணம் அதில் போட்டிருக்காரு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. இல்லை, ஒரு நீண்ட காலமாக கட்சியில் செயல்பட்டு வந்திருக்காரு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் இவருக்கு இப்படி ஒரு காரணம் சொன்னால், கடந்த காலங்களில் வெளியேறி இருக்காங்கல்ல, இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், அதே போல் அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய ஆகட்டும், இப்போ காளிமாலிருந்து கல்யாண சுந்தரம், பேராசிரியர் கல்யாண சுந்தரிலிருந்து ராஜீவ்காந்தி வரைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் கட்சியில் முகங்களாக முக்கியமாக செயல்பட்ட அவர்கள் விலகி போயிட்டே இருக்காங்க. இது கட்சிக்கு ஒரு அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி விலகல் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் பாணியில் சொல்லப்போனால் தம்பிகளுக்கு ஒரு அயற்சியை தராத. ஒரு நீண்ட காலமாக ஒரு பயணம் திடீர்னு விலகுறாங்க, அவங்க ஒரு சில காரணங்களையும் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லும் போது இங்கே கட்சியில் தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்க 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தேர்தல் வெற்றியை பார்க்கல, ஆனால் மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. இங்கே இந்த சுய பரிசோதனைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை முன்னெடுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தவறிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி இல்லை எந்த இடத்துல சுய பரிசோதனை நாங்கள் பண்ணல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரீங்க? தொடர்ச்சியான தேர்தல் இங்க தேர்தல் தோல்விகள் இங்க ஐயா காமராசர் அவர்களும் தான் தோத்துருக்குறாங்க, இங்க ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தான் தோத்துருக்குறாங்க. இங்க ஏற்கனவே கடந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் எத்தனையோ ஆளுமை மிக்க அரசியல்வாதிகள், பெரிய செல்வாக்கு, ஏன் அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கோங்க, அவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் இருக்கான். அவ்வளவு பெரிய கூட்டம் அவருடைய இறப்புக்கு வந்துச்சு, அவருமே தான் தோத்துருக்கிறாரு, திருப்பி வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி தோல்வி இருக்கு, இங்க வெற்றியை பத்தி நான் பேசுறேன். எங்களுக்கு அதுக்குள்ள நீங்க எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க? அப்ப எங்களுக்கு வெற்றியே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, அப்படி முடிவு பண்ணல. நான் இது வரைக்கும் சொல்றேன், இந்த 15 ஆண்டு பயணத்துல நாங்க நேர்மையா நிக்கிறோமா களத்துல? நாங்க எங்களுடைய மடியில கனம் இல்லாம, வழியில பயம் இல்லாம, உள்ள உறுதியோட நாங்க தோய்வில்லாம நிக்கிறோம். இல்ல, அந்த இடத்துலதான் என் கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான தொடர்ச்சியான களப்போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, அதை யாரும் இங்க மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்தும் இவ்வளோ விஷயங்களை பண்ணியும் இங்கே தேர்தல் அரசியலில்
இன்னும் நீங்க வந்து மேல வர முடியலையே, அதற்கு என்ன காரணம் தானே இங்க ஒரு எல்லார்ட்டையும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ரொம்ப உண்மையா இருக்கும். அதுதான் காரணம். வேற என்ன சொல்றது? இல்ல அந்த வேற என்ன அந்த இடத்துல தான் சொல்றது? ஒரு சுய பரிசோதனைன்னு ஒண்ணு தேவைப்படுதுல்ல. அப்ப உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நாங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டீஸும் எடுத்துக்கோங்களேன். தே ஹேவ் காம்ப்ரமைஸ்ட் சம்வேர் டு கெட் திஸ் விக்டரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதோ ஒரு இடத்துல சமரசம் அடைந்தனால தான் அவங்களுக்கு இந்த வெற்றி. நேர்மையா நின்ன ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வெற்றி பெறல. அது அவருக்கு வந்து மேபி மக்களுக்கு வந்து இங்க புரையோடி போயிருச்சு. அழுக்கும் இன்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து இங்க அழுக்காவே இருக்கு. அதை சுத்தம் செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் சேர்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் சேர்க்கிறோம். அப்படிதான் இந்த 30 லட்சம் பேரு. இன்னைக்கு அப்படிதான் 20 லட்சம் பேரு இருக்காங்க நம்ம கூட. அவங்க வந்து கட்டாயம் கரைந்து போக மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில உறுதியா நிப்போம். நாங்க ஏன் வந்து ஆனா 8% சமரசம் இருந்து 4% ஆயிருச்சே மேம். அதாவது இன்னைக்கு 4% இருந்தாலும் நாங்க தான் இன்னைக்கும் 3வது பெரிய ஆற்றல். நாங்க தான் இன்னைக்கு 3வது இல்லை, இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கோம். நியாயமா சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து கம்ப்ளீட்டா வாஷ்ட் அவுட் ஆயிருச்சு. தாவேகா வந்து எதிர்பார்க்காத இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து இங்க இருக்காங்க. பட் அது ஆர்கானிக்கான growth-ஆலாம் இல்லை. ஸோ அப்படி வந்துட்டாங்க. இப்போ திமுக வந்து ஒரு இடத்துல இருந்து செயல்படுது. நாம் தமிழர் ஏற்கனவே ஆல்ரெடி தே ஹேவ் எம்எல்ஏஸும் கூட. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி 4% ஓட்டுங்கிறது இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி நாங்க வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கிறோம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இல்ல இந்த நம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய பாத்திமா ஃபர்கானா அவர்களுக்கு இருக்கு. இது நாம் தமிழர் கட்சியில் செயல்படக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை தோய்வு, மேபி அவங்களுக்கு தொடர் தோல்வியில இருக்கும். நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒருத்தவங்க கூட உள்ள போகல அப்படிங்கும்போது வருத்தப்பட்டவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பல பேர் வந்து அன்னை சூசை அவர்களுடைய அந்த குரல் பதிவை போட்டு திருப்பி கேட்டு எல்லாருமே வந்து அழுது அப்படிலாம் எங்ககிட்டயே பல பேர், ஒவ்வொரு பொறுப்பாளர்கள்ட்டையும் அழுதவங்களே பல பேர், எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ணனாவது உள்ள போயிருந்திருக்க கூடாது, அண்ணனாவது சட்டமன்றத்துக்கு போயிருந்திருக்க கூடாதுன்னு வருத்தப்பட்டவங்க எக்கச்சக்க பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னா, வெற்றி வந்தா எல்லாரும் கை தட்டுவோம். ஆனா தோல்வி வந்தா களத்துல இருந்து நகராம யார் நிக்கிறோமோ அவங்க தானே வரலாறு படைப்பாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சியோட இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அந்த உறுதி நமக்கு வேணும். நீங்க களத்தை இழக்கலாம், காலத்தை இழக்கலாம், பலத்தை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு தலைவர் சொன்ன கூற்று உண்மை. அதை நாங்க ஏத்திருக்கிறோம், தலைவரை ஏத்திருக்கிறோம். அப்படின்னா கட்டாயம் நாங்க இந்த களத்துல சமரசம் இல்லாம நிற்போம் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நீங்க சமரசம் இல்லாமல் நிற்பீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஆனா வருங்காலங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி உங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சட்டசபைக்குள்ள போறதுக்கு இங்க வருங்காலங்கள்ல நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற யோகங்களும், இன்னொரு புறம் வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு பொது வேட்பாளராக களம் காண்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றும் சில யோகங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஏன்னா நீண்ட நெடிய போராட்டம், இங்கே எல்லா கட்சிகளும் சேர்த்து சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நியமித்தால் அதற்கு நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அது எப்படி? அந்த கேள்வி மாதிரி அது வந்து யூகம் தான், அது வியூகம் இல்லை. அதனால நாம வந்து அதை வந்து விட்டு தலையலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் யாரு கூட நாங்க கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற கேள்வியை திருப்பியும் அதே எங்ககிட்ட கேட்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பலமுறை கேட்டிருக்கோம். இப்போ உங்ககிட்ட சகோதரர் பிரபு கிட்டையும் கேட்கிறோம். இங்க இந்த மண்ணில் யாரு கூட கூட்டணி வைக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி ஏற்று இருக்கக்கூடிய கொள்கையும் சித்தாந்தமும் கோட்பாடும் இங்க யாரோட பொருந்தி போகும்னு நீங்க சொல்லுங்க. இல்ல குறிப்பா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க 2 விதமான கூட்டணி இருக்கு. ஒன்னு தேர்தல் கூட்டணி, இன்னொன்னு கொள்கை கூட்டணி. எனக்கு அது ரொம்ப ரிடிகுலஸான ஒரு கான்செப்டா எனக்கு வந்து தெரியுது. அது என்ன தேர்தல் கூட்டணி? நீங்க வந்து ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு நீங்க சொல்லுவீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல எதை இன்னைக்கு நீங்க நிவர்த்தி பண்ணிருக்கீங்க? எங்க கேள்விக்கு எனக்கு பதில் இருக்கா? 60-70 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து செயல்பாட்டுல இருக்கு சொல்லுங்க. ஸோ இட் இஸ், அதெல்லாம் சும்மா அது என்ன சொல்றது, அது ஒரு ஒரு மாயை. நீங்க வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு யுக்தி. அதெல்லாம் வியூகங்கள் அப்படிதான் பார்க்க போகணும். உங்களுடைய வெற்றி தோல்விக்காக நாங்க இந்த களத்திலே நிக்கல. எங்களுடைய பர்சனல் வெற்றி தோல்விக்காக நாங்க களத்துல நிக்கல. நம்ம வெல்ல வேண்டியது வந்து கொள்கை, இங்க வெல்ல வேண்டியது வந்து மக்களுடைய சிந்தனை, இங்க சீர்திருத்தப்பட வேண்டியது வந்து அடிப்படை அப்படின்னு நாங்க பாக்குறோம். இங்க நாங்க அடிப்படை அரசியல் மாற்றம்னு சொல்லும் போது எங்களை வந்து நாங்க ஏதோ
பேசிட்டு இருக்கோம், நாங்க வந்து ஃப்ளோல போறோம், நாங்க ரொம்ப டெக்னிக்கலா திமுகவோட இணக்கமா நாம் தமிழர் கட்சி போறாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கேள்வியும் அதுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். நாங்க சொன்ன ஒவ்வொரு கூற்றுகள்லயும் உண்மை இருக்குங்கிறத நான் உங்களுக்கு உணர்த்துறேன். அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம்னா உண்மையாகவே அந்த கட்டுமானத்தை மாற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். இங்க வந்து உளவியலாவே இங்க சிந்தனை மாற்றம் தேவைப்படுது மக்கள் மத்தியில. நீங்க உண்மையாகவே வந்து எல்லாரும் ஈக்குவலா ஜெண்டரை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு உண்மையாகவே இயற்கையை காக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வெறும் பேசிட்டு போறதுக்கு இல்ல, அந்த மாற்றத்தை செய்யணுங்கிறதுக்காக அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வுங்கிற நிலைப்பாட்டுல நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிறனால அது ஒண்ணு. நீங்க வந்து திமுகவோட ஒன்றி போறோமா, ஊடகங்கள் உங்க கையில இருக்கு, நீங்க என்ன காமிக்கிறீங்களோ அது வந்து அப்படியே உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு சில மக்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான பொதுவெளியில மக்களும் பாக்குறாங்களே. இது வரைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சதே நாம் தமிழர் கட்சி தான். இப்போ வந்து தம்பின்றாங்க. இதுக்கு முன்னாடி தம்பின்னு சொன்னது இல்லையா உதயநிதிய? தம்பின்னு சொல்லியிருக்காரு. எல்லா அரசியல் முரண்பாடுகள் என்பது வேற. நாங்க இன்ன வரைக்கும் அவங்க எடுத்துன்னு இன்னைக்கு பேனா சிலையை உடைப்போன்னு கடந்த காலத்துல சொன்னோம். அது திமுகனுடைய ஆட்சியில சொன்னோம். இன்னைக்கு திமுக ஒருவேளை ஆண்டு அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் எந்திரித்திருப்போம், கட்டாயம் அது வரவிடாம ஆக்கியிருப்போம். ஓகேயா? அதே மாதிரி இன்னைக்கும் அவங்களுடைய கோட்பாடுகள் முரண்கள்ல நாம் தமிழர் கட்சி உறுதியா தான் இருக்கும். அவங்க எடுத்திருக்கிற திராவிட கோட்பாட்டுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவங்க எடுத்திருக்க பெரியார் கோட்பாடுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அவங்க எடுத்திருக்கக்கூடிய பல நிலைப்பாடுகள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படிங்கும் போது அந்த முரண்கள் அப்படியே தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னோமோ, என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் நீ எனக்கு தம்பி தான், நீ எனக்கு மாமா தான், நீ எனக்கு மச்சான் தான், நீ எனக்கு தங்கை தான், நீ எனக்கு அத்தை தான் அப்படின்னா உங்க அந்த உறவு முறையில தான் உங்களை அட்ரஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே பர்சனலான சேம் அதே தான மேம் தாவேகாவுக்கும். ஆமா ஆஃப் கோர்ஸ் அதே தான் தாவேகாவுக்கும். அப்படியே மேம் தாவேகா ஏன் நீங்க பாக்கலையா தங்கைன்னு சொன்னவங்கள மட்டும் ஏன் நீங்க வந்து தற்குறிகள்ன்ற ஒரு இதை வந்து உங்க கட்சியில கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துறாங்க. இது வரைக்கும் அவங்க ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. இது வரைக்கும் நீங்க முதல் கேள்வி வந்து எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை குறித்து கேட்ட கேள்வி. இன்னைக்கும் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தம்பிதான். நீங்க இன்னைக்கு ஜேஎஃப்டபிள்யூடைய சீமான் அவர்களுடைய உரையை கேளுங்க. எல்லா லீடர்ஸையும் வந்து பிக்சரை போட்டு அவங்க கேட்டாங்க. தம்பினா தம்பிதான், மாமானா மாமா தான், பெரியப்பானா பெரியப்பா தான், அண்ணன்னா அண்ணன் தான். அந்த உறவு முறையிலலாம் மாற்றம் இல்லைங்க. எங்களுக்கு வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல விமர்சனங்கள் இருந்தா வெளிப்படையா வைக்கிறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு தாவேக்காவை சார்ந்த சில பேர் வந்து நான் வந்து விஜய்க்கு வந்து பொண்டாட்டியா கூட இருந்திருப்பேன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்கள தங்கச்சியா எடுத்துக்கணுமா, நான் அத்தையா எடுத்துக்கணுமா, நான் வந்து அக்காவா பேசணுமா, எப்படி இது நீங்க எப்படி பாக்குறது? அதனால கட்சியில இருக்க வேற நபர்கள் பேசுறது அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கக்கூடாது. கட்சியினுடைய நிலைப்பாடுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது கேளுங்க. இதுதான் எங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு நிலைப்பாடு. அதுல வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இப்போ லயோலா மணி அவர்களை வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக வந்து நியமிச்சதை தொட்டியும் நாம் தமிழர் கட்சிகள் சார்ந்த நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஒருவருடைய தகுதி அவருடைய செயல்பாட்டில் தான் இருக்கு. அவர் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர், அதனால வந்து இவர் வந்து தகுதியான நபர் கிடையாது அப்படின்னு கிடையாது. இன்னைக்கே அவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம அவரை விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு நியமனத்தையே வந்து இங்கே விமர்சிக்கக்கூடிய அளவுலையும் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிறைய பேர்த்த வந்து சமூக வலைதளங்களை பொதுவாக பார்க்க முடிஞ்சது. ஏன் இப்போ இந்த தனிநபர் விமர்சனம் இருக்குல்ல, இதை தான் அவர் வந்து பர்சனல் அட்டாக் எல்லாம் நம்ம யாரையுமே பண்ணல. நம்ம பர்சனல் அட்டாக் பண்ணல. இங்க நியாயமா நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, எத்தனையோ பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு ஒரு அரசு வேலை வேணும்னு சொல்லி காத்து இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்காங்கல்ல. தார்மீகமா அவங்க எல்லாம் வந்து காத்து இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப லாயலா வந்து இந்த ஜுடிஷியஸ் பாடிய எல்லாத்தையும் வந்து மதிச்சு இந்த டெமோக்ரஸியை மதிச்சு, இந்த ஜனநாயகத்தை மதிச்சு அவங்களும் வந்து படிச்சு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி அல்லு பகல் வந்து என்ன சொல்றது ஓய்வெடுக்காம எல்லாமே அவங்க அர்ப்பணிச்சு இந்த ஒரு பொறுப்புக்காகவோ இல்ல இந்த ஒரு வேலைக்காகவோ அவங்க வந்து கஷ்டப்படும் போது அதை ஈஸியா வந்து உங்க கட்சிக்காரங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது எப்படி ஜனநாயக ரீதியா சரியா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நாங்க வந்து ஒரு விமர்சனமா அரசியல் பார்வையா முன்வைக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப பாருங்க, எத்தனை பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் குரூப் 1 குரூப் 4 குரூப் 2 குரூப் ஏ குரூப் நியமன பதவி வேற இல்ல, நீங்க அதுக்கு கேலிபரான பொசிஷனுக்கு
ஏற்கனவே தகுதி பெற்ற இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. உங்களுக்கு ஒரு கட்சி உங்க அப்படி பார்த்தா கட்சியை இல்ல சார்ந்தவங்களுக்கு அப்படி கொடுக்கணும். அப்படி பார்த்தா நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல இல்ல சொல்றேன். நாம் தமிழர் உங்க கட்சி வெற்றி கட்சி பெறன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, 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 நாம் ஆ, தமிழர் கட்சி வெற்றி ஆ, பெறன்னு ஆ, வச்சுக்கோங்களேன். ஆ, இப்போ நாளைக்கு பாத்திமா ஃபர்கானா வந்து ஒரு துறைக்கு அமைச்சரா போடுறாங்கன்னா, பாத்திமா ஃபர்கானா இந்த நாம் தமிழர் கட்சி இந்த துறைக்கு வந்து கரெக்டா இருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து உங்களை அப்பாயின்ட் பண்ணும் போதே நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அடுத்தடுத்து இவங்க அந்த துறையில நீங்க எப்படி செயல்படுறீங்க அதெல்லாம் வச்சு நம்ம வேணா விமர்சிக்கலாம். ஓகே இவங்க கரெக்டா செயல்படுறாங்க, இல்ல இவங்க கரெக்டா செயல்படல, இந்த துறைக்கு இவங்க பொருத்தமானவங்க இல்லைன்றத நீங்க அப்பதான் வந்து கணிக்க முடியும். உங்களை நியமிக்கும் போதே இவங்க இந்த துறைக்கு பொறுப்பானவங்க சரியா இருக்க மாட்டாங்கன்ற சொல்றது அதான் நான் இப்ப கேட்கிறோம், கேள்வியா எழுப்புறாங்க. இப்ப ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அவங்க செயல்பாடுகளை தானே விமர்சிச்சுட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது ஒரு அலுவல் பணி, ஒரு பியூரோக்ராட்டிக் ஜாப். அப்படிங்கும்போது எதுக்கு உங்க கட்சிக்காரங்களுக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் கேள்வி. நீங்க இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்களோ இல்ல வந்து அமைச்சர் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேர் என்னன்னா மரிய வில்சன் அவர்களோ இல்ல இந்த மீன்வளத்துறை அமைச்சர் சகோதரர் ஸ்ரீநாத் அவர்களோ இந்த மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய குளறுபடிகளை நம்ம பார்க்க தான் செய்யறோம். அவங்களோட செயல்பாடுகளை தான் எடுத்து விமர்சனம் பண்றோம். we have no other choice but to take them or அவங்களை accept them as ஒரு எம்எல்ஏ அண்ட் ஒரு அமைச்சர். அவங்களோட முடிவு, அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுல நம்ம எந்த விமர்சனமும் இல்ல. இந்த பண்ணலையே. விமர்சனம் வைக்கிறீங்களா, இது ரொம்ப குறுகிய காலமா இருக்கும். இல்ல இப்போ அவங்க மேல என்ன ஊழல் விமர்சனம் இருக்கா, இல்ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? நான் இல்ல என்ன கேக்குறேன், இல்ல ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவங்க, ஒரு நிர்வாகத்திலையும் வந்து ஒரு பெரிய அனுபவம் இல்லாதவங்க முதல் முறையா ஒரு பொறுப்பு வரும்போது சில தவறுகள் நடக்கும். அதன் மீது வந்து ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் இப்போதான் அவங்க வந்து அந்த துறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்க இன்னும் முழுமையா தேர்ந்திருப்பாங்கன்றது வந்து இன்னும் கேள்விக்குறி தான். அப்படி இருக்கிற சமயத்துல எடுத்தோடனே அடிக்கிறது தான் இப்போ கேள்வி. எடுத்துறோன்னே அடிக்கிறதுங்கிறது நோக்கம் இல்ல பிரபு சகோதரர். இங்க என்னன்னா நிறைய அதை விட இப்ப நீங்க பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்களா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய ஐயா ஜவஹர் நேசன் அவர்களாக இருக்கட்டும், தேர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தட் ஃபீல்டு. நீங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் கல்விங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு குழந்தையோட வளர்ச்சியில அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட், அந்த குழந்தையோட ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார், காக்னிட்டிவ் எபிலிட்டின்னு எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து ஹேஸ் டு ரிப்போர்ட் டு நம்மளுடைய சகோதரர் அவர் பேர் என்னது, நம்ம லயோலாமணி. அப்படின்னா இவருடைய கேலிபர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய கேலிபர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டடி வெளியிலேருந்து நாங்கள் பார்க்குற மக்கள் we have to make the criticism. இப்போ இது மக்களுக்கு தெரியாது, பொதுவான மக்களுக்கு தெரியாது. அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவங்களுக்கும் ஜுடிஷியஸ் பாடியில் இல்லை அரசு நிர்வாகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு கவனிக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறதுல தவறு இல்லையே. இட் இஸ் அ கிரிட்டிசிசம். ஆனால் எங்களுடைய வைக்கக்கூடிய முறை ரொம்ப கடினமாக இருக்கலாம். ஆனால் தார்மீகமாக இதெல்லாம் பாயிண்டர்ஸ் மக்கள் கவனிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிலைப்பாடு. அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து அவங்கள எவ்ரிபடி ஹாவ் ரூம் ஸ்பேஸ். ஓகே, எல்லாருக்குமே வந்து இந்த உலகத்துல வாய்ப்பு இருக்கு, நீங்க வளருங்க, முன்னேறுங்க. நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ. நான் என்ன கேட்கிறேன், கடல்ல மீனே இல்லையா அப்படிங்கிறது தான் இவங்க வந்து கேள்வி. வேற ஒன்றும் இல்லை. நீங்க இதுல வேற ஆட்களே இல்லையா? ஏன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் அண்ட் பதவின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அது நீங்க 1லேருந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுடைய புக்கை வெரிஃபை பண்ணும். யூ ஹாவ் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவ் யூ காட்? அதுல என்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கு? வேற எவ்வளவு அனுபவப்பட்டவர்கள் அவங்க டிஜெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சுப்பாங்க. இப்ப கடந்த காலத்துல திமுக கூட ஒரு அடையாளத்துக்காக எல்லா பெரிய பெரிய ஆளுமைகளை வந்து பியூரோக்ரஸியில போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுமைகளை அந்த காவல் அதிகாரியா இருந்த ஐயா சைலேந்திர பாபு போன்றவர்கள் எல்லாம் நியமிச்சு வச்சிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஃபார் என்ன சொல்றது, ஒரு அடையாளத்துக்காக. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, அவங்களுடைய ஆட்களை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த இர்ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மக்கள் ஈஸியாக எடுத்துக்க கூடாதுங்கிற அவேர்னஸ் வி ஆர் கன்வேயிங். அப்படிதான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஓகே, இடைத்தேர்தல் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் அறிவிக்கல. உயர்நீதிமன்றத்தில் சில வழக்குகள் இருக்க வரைக்கும் அந்த இடைத்தேர்தல் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி கூடிய சூழ்நிலை இடைத்தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராயிட்டீங்களா? இடைத்தேர்தல் நடக்காது அப்படிலாம் இல்ல. நீதிமன்றம் விட்டுருவாங்களா? அவங்களுக்கு ஆல்ரெடி மைனாரிட்டி தாவேக்காவுக்கு எப்ப வந்து நம்ம மெஜாரிட்டி அரசா மாறுவோம்ங்கிற கவலையும் இயக்கமும் இருக்கும்ல. அதெல்லாம் நடக்காமலாம் வந்து பெருமழை தமிழ்நாட்டுல அடிச்சிருக்கு. விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிருக்காரு. எப்படி அடிச்சாலும் மைனாரிட்டி தாவேக்கா தானே. மைனாரிட்டி பாஜக மாதிரி மைனாரிட்டி தாவேக்கா. அதனால அதை ப்ரூவ் பண்றதுக்கு they will strive.
அதில் இப்போ 5 தொகுதிகள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னாலும் ஐ திங்க் ஃப்யூச்சரில் அதை வந்து மேல்முறையீடு செய்து அதை சரி பண்ணி எப்படியும் வந்துடும் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தான். சீமான் அவர்கள் நிற்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்னா இது வந்து பொது வேட்பாளரா இல்லை இல்ல அந்த பொது வேட்பாளர் கான்செப்ட் நாங்க எப்பயோ வந்து நாங்க சொல்லிட்டோம். பொது வேட்பாளருங்கிற அந்த டெர்மினாலஜியை கொண்டு வந்து இந்த மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக வந்து இன்சுலேட் பண்றது யாருன்னா ஊடகங்கள் தான். நாங்க எந்த இடத்துலயுமே நாங்க பொது வேட்பாளர்னு சொல்லல. இப்ப பொது வேட்பாளர்னு எதன் அடிப்படையில சொல்றீங்க சொல்லுங்க? எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு வேட்பாளரா வந்து இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரா வந்து சீமான் அவர்களை வேட்பாளரா சொன்னாங்களா அவங்க? இல்ல அப்படின்ற செய்திகள் தான் பார்க்க முடியுது. அதுக்காக அதுக்கு ஒருவேளை திரைமுறையில் இதுக்கான டாக்ஸ் போயிடுச்சான்றது வந்து அபிஷியலா யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படி அவங்களும் சொல்லல, அப்படி நாங்களும் சொல்லல. சும்மா திரைமறைவுல அப்படின்னா நீங்க கத்திரிக்காய்க்கு கால் முளைச்சிருச்சுன்னு கூட தான் சொல்லலாம். அது அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. நீங்க பொது வேட்பாளர்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? எந்த சாதி மதம் எந்த சார்பும் இல்லாத ஒரு பொதுமக்களுக்கான வேட்பாளர், அதனால பொது வேட்பாளர்னு சொல்றேன்னீங்கன்னா வெல் அண்ட் குட், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எஸ், நாங்கள் பொது வேட்பாளர் அப்படின்னு எல்லா இயற்கை மரம் செடி கொடி மண் வளம் மலை வளம் காடு வளம் கனிம வளம் காட்டு வளம் நிலவளம்னு எல்லாத்துக்கும் பேசக்கூடிய ஒரு பொது மனிதர் அப்படிங்கிறனால அவர் ஒரு பொது வேட்பாளர்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமாம், அவர் வந்து ஒரு பொது வேட்பாளர். ஆனால் திமுகவும் அதிமுகவும் அங்கே ஃபீல்டு பண்ண போறது இல்லை. அவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மட்டும் வந்து நிற்க வைக்க போறாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்தனால அவர் வந்து ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னா அந்த மாதிரி டாக்ஸ் எங்கேயுமே போகல, அந்த மாதிரி டிஸ்கஷன் எங்கேயுமே நடக்கல. அதே மாதிரி அப்படி ஒருவேளை அவங்க நினைச்சு பண்ணாங்க அப்படின்னா வியப்புக்கு இடமில்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, மக்கள் இப்ப பெருவாரியா சொல்றது போஸ்ட் எலெக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமானாவது உள்ள போயிருந்திருக்கணும். எல்லாரும் குரல் லைக் நீங்க மீட் பண்ற எல்லாருமே ஜென்ரலா நேற்றுக்கு கூட நான் மருத்துவமனைக்கு போயிருந்த போது ஒரு மருத்துவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான மருத்துவர், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவராவது வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த முறை அவங்க வந்து கட்டாயமா வந்து ஒரு குரல், அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு குரலா வலிமையான ஒரு குரலா சீமான் வந்து சட்டமன்றத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து பொதுவாகவே மக்கள் மத்தியில உருவாயிருச்சு அப்படின்னு பாக்குறோம். சரி, அதுக்கு எதுக்கு எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளரே வந்து களமிறங்கலாமே அப்படிங்கிற முடிவு ஆசை எல்லாமே வந்து நாங்க எல்லாருமே தெரிவிச்சோம். அதே மாதிரி சீமான் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.